எங்க தேடி அவனை கண்டுபிடிக்க முடியல. திருடுறதா அவன் குடும்ப தொழில்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிளீனா எஸ்கேப் ஆயிட்டான். ஏங்க நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. இனி ஆறதுக்கு என்ன இருக்கு? நான் ஆசையா வளர்த்த என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போனா, இப்ப நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். இனி என்ன விட்டு போறதுக்கு என்ன இருக்கு? இந்த உயிர் மட்டும் தான் இருக்கு. எந்த க்ளூவும் கிடைக்கல. ஜிபிஎஸ் ஆஃப் ஆன இடத்துல இருந்து எந்த ரூட்ல கார் போயிருக்கோன்னு பார்த்து எல்லா இடத்துக்கும் நம்ம ஆளுங்களை அனுப்பி பார்த்தாச்சு. எதுவுமே வேலைக்காகல. இந்த அளவுக்கு யோசிச்சு எஸ்கேப் ஆறவன் நேரம் எங்கேயாவது போய் தலைமறைவாயிருப்பான். பொறுமையா தான் வெளியே வருவான். எல்லாமே அவன் பிளான் பண்ணி செஞ்சிருக்கா மதி. நாம தான் அவனை நம்பி ஏமாந்திருக்கோம். கேட்டி அவன் சொல்றத இப்ப சொல்லு. அவன் உத்தம திருடன் கிடையாதுன்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தியே, இப்ப சொல்லுடி. நீ இன்னும் அவனை நம்புறத பார்த்து ஒருவேளை நான் தான் அவனை தப்பா நினைச்சிட்டோமோன்னு ஒரு 10% அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தமா. அந்த நம்பிக்கை போய் அவன் நிரூபிச்சிட்டான். நல்லா பேசி நடிச்சு எங்களையே இப்படி ஏமாத்திருக்கான். அவன் உன்னை எப்படி ஏமாத்திருப்பான்? வேண்டாமா, அவன் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம். அவனால எனக்கு பல லட்சம் நஷ்டம். நான் பணத்தை வேணா திரும்ப சம்பாரிச்சிருவேன். ஆனா அதுக்காக உன்னை இழக்க முடியாது. அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துருமா. இப்படி ஒரு மோசமான குடும்பத்துல நீ இத்தனை நாள் இருந்ததை நினைச்சு எனக்கு எரிச்சலா வருது. இனிமே அந்த வீட்டுக்கு போகணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. நல்ல வேலை உன்னை நான் அங்க தேடி வந்தேன். இல்லனா அவன் உன்னை வச்சு என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருப்பான்னு தெரியல. உன் நல்ல நேரம். நீ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. காசு பணம் போனதுல எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நானும் உங்க அம்மாவும் என்ன பண்ணிருப்போம் சொல்லு. அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். லீகலி உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க இருந்துகிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு. வேலைக்கு போகணுமா போ, இல்ல அப்பா கூட இருந்து எனக்கு உதவி பண்ணணுமா, அதெல்லாம் உன் விருப்பமா. ஆனா எது செஞ்சாலும் இங்க இருந்துதான் செய்யணும். அவ்வளவுதான் சொல்வேன். நாங்க சொல்ல கேட்காம நீயே ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடு. அப்பா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாரு. இனி அவனை நம்பிட்டு இருக்காது. மதி சொல்லி புரியவை. பாத்துக்கோமா. நிலா மாமா நல்லதுக்கு தானே சொல்லுவாரு. இத்தனை பேரு சொல்றோம்ல, இன்னும் மாடி உனக்கு தெரியும்.